ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்பவே சூப்பர் பவர்ஃபுல்லான 2 ஏலியன்ஸ் தான் நம்ம அட்டாமிக்ஸும் எனர்ஜியும். ஸோ இந்த 2 ஏலியன்ஸோட பவரில் எது ரொம்ப பெஸ்ட்டு? ஸோ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது அப்படின்னு வச்சுப்போம். இவங்க 2 பேருக்குள்ள யார் வின் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எனர்ஜியோட பவர்ஸையும் வீக்னஸையும் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரால் ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜி மட்டும் இல்லாமல் எனர்ஜி எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு இவர் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவருடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பவர் இன்க்ரீஸ் ஆகி இவரோட சைஸை வந்து இவரால் ஆல்ட்ரு பண்ணிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வந்து இவர் அப்சர்வ் பண்ணுறாருன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இவரோட பவருங்கிறது ரொம்ப அதிகமாகிடும். இவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா பொருளுமே உருகியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இவர் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ரொம்ப டேஞ்சரான ஒரு பீயிங்காக பார்த்தீங்கன்னா பென்டன் யூனிவர்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட பவரை பார்த்தீங்கன்னா இவரால் எந்த அளவுக்கு வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பியூர் எனர்ஜி ஃபார்மில் இருந்தாலும் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டு மாதிரி வந்து ஒரு ஆர்மர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து இவரை கண்டெயின் பண்ணி வைக்க முடியும். சொல்லப்போனால் இதை வந்து நம்மளுடைய எனர்ஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்காகவே ஸ்பெஷலாக வந்து நம்மளுடைய ஆக்ரர் வந்து உருவாக்கியிருப்பார். ஏன்னா எனர்ஜியோட பவரை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்மர் தேவை அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டலை வச்சு இவரோட பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் மூலமாக கவர் பண்ணியிருப்பாரு. அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான மெட்டலை வச்சு இவரோட பவர் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ மற்றபடி இவருக்கு வீக்னஸ்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இந்த ஆர்மருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவரோட பவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறையா லிமிட்ஸ் இருக்கும். தொடர்ந்து இவரோட பவரை யூஸ் பண்ணி பெருசாக எனிமிக்கு வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூட் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்குமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த ஆர்மருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்பவே ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் ஏலியன் சீரிஸில் பார்த்துருப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட முக்கியமான ஒரு வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏலியன்ஸை வச்சு இவர் கூட வந்து ஃபைட் பண்ண முடியும். இருந்தாலும் இவரோட ஃபுல் எனர்ஜியை பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணுற ஏலியன்ஸை வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வாட்டர் ஹசார்ட் இருக்கார்ல, இவர் வந்து ட்ரூ ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த பேண்ட்ரோன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய எனர்ஜியோட ஒரிஜினல் ஃபார்மு. ஸோ அந்த ஃபார்மில் இருக்கிற கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து வாட்டர் ஹசார்டை வச்சு தான் அட்டாக் பண்ணுவார். ஸோ அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து எனர்ஜி கம்மியாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக அவர் வந்து நாக் அவுட் ஆகிருக்க மாட்டார். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டரையோ இல்லைன்னு வச்சுங்க ஐஸை உருவாக்கக்கூடிய ஏலியன்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் வீக்காக்க முடியும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் 2 வீக்னஸ் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்மரு, இன்னொரு பார்த்துட்டிங்கன்னா ஐஸ் டைப்லையோ இல்லைனா வாட்டர் டைப்லேயே இருக்கக்கூடிய ஏலியன்ஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜியோட பவருக்கு எந்த விதமான லிமிட்டும் கிடையாது. அதே நேரத்தில் இவர் தன்னோட ஆர்மரை விட்டு வெளில வந்துட்டார் அப்படின்னா யாராலையுமே இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அட்டாமிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பென் யூஸ் பண்ணுறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். இவர் பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜியாலையும் ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜியாலையும் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒட்டுமொத்த எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜியோட ஒரு ஃபார்மாக தான் இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் தான் நம்ம பென்டன் யூஸ் பண்ணுறதுலையே ஏலியனிக்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த பென்டன் கிரியோ பார்த்துட்டிங்கன்னா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது நம்ம டெரிக் பார்த்துட்டிங்கன்னா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாமிக்ஸ் தான் வந்து ஏலியனிக்ஸ்க்கு அப்புறமா பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி எனிமியை இவரால் ரொம்ப ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. பிகாஸ் இவரோட நியூக்ளியர் பஞ்சாக இருக்கட்டும் இல்லை நியூக்ளியர் கிக் ஆகட்டும் நியூக்ளியர் பிளாஸ்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பூமியை பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். அதாவது ஒரே செகண்டில் இவரால் பூமியை அழிக்கிற அளவுக்கு எனர்ஜியை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட முடியும். அதை வச்சு எனிமே ஈஸியாக அட்டாக் பண்ணி அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற அட்டாமிக்ஸோட முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் தான். அதாவது ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டாமிக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கான கேரக்டர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டரோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே எனிமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இவரோட ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்ம அட்டாமிக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் லெவலில் அடி வாங்கியிருப்பாரு. எக்ஸாம்பிள் சொல்லணுமா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்மளுடைய ஆஸ்மித் இருக்காரு, அவர் மூலமாக தான் அந்த அட்டாமிக்ஸ் வந்து பென்னி கிடைச்சிருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த அல்பிடோ வந்து தன்னோட அல்டிமேட் வைடர் மெங்கேயோட பவரை யூஸ் பண்ணி இவரை வெப்பில் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி கொஞ்சம் வீக்கான கேரக்டர் தான். இருந்தாலும் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி தான் அந்த வெப்பிலேருந்து நம்மளோட அட்டாமிக்ஸ் எஸ்கேப்
எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி வெளில வந்துமே பார்த்துட்டிங்கன்னா இவர் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய அல்டிமேட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆல்பிடோவை டிஃபீட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மேல்கேக்ஸ் இருக்கார்ல, அவர் கூட சண்டை போடும்போது தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி பெருசாக வந்து மேல்கேக்ஸ்க்கு வந்து ஒரு டஃப் கொடுப்பாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே நம்ம மேல்கேக்ஸ் ஆர்மரோட இருக்கக்கூடிய நம்ம வில்கேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த அட்டாமிக்ஸை போட்டு அடி பின்னி எடுத்திருப்பாரு. ஸோ அடி தாங்க முடியாமல் பார்த்துட்டிங்கன்னா அவர் ஷிப்பில் வந்து விழுந்தோடனே ஹியூமனாக மாறியிருப்பாரு. ஸோ அப்படின்னு நினச்சி பாருங்கள், நம்மளுடைய மேல்கேக்ஸோட அந்த ஸ்ட்ரென்த்தே வந்து நம்ம அட்டாமிக்ஸால் வந்து தாங்க முடியல அப்படின்னா இவர் ஃபிசிக்கலி எந்த அளவுக்கு வீக்கான கேரக்டராக இருப்பார்னு சொல்லிட்டு. ஆனால் பவர் லெவலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவருடைய பவர் லெவல் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஒரு யூனிவர்ஸை அழிக்கிற அளவு கூட பார்த்தீங்கன்னா இவரால் வந்து எனர்ஜியை உருவாக்க முடியும். ஃபிசிக்கல் டேமேஜை மட்டும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த 2 கேரக்டர்ஸை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பீங்க. அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ யார் வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரென்த் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ஆர்ஜியால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவினுக்கும் பயங்கரமான டஃப் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் நம்ம கேனன் போல்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையுமே வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா பேண்ட்ரா அப்படின்ற அந்த ஒரிஜினல் என்ஆர்ஜி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பென் பார்த்திங்கன்னா அல்டிமேட் கேனன் போல்ட்டாக மாறி இந்த என்ஆர்ஜிக்கு வந்து பயங்கரமாக டஃப் கொடுத்து வர ஆர்மருக்குள்ளே அடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஆர்ஜி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கெவினுக்கே டஃப் கொடுக்குறாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டாமிக்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கிடையாது. ஆனால் ஃபைட்டுன்னு வரும்போது ஸ்ட்ரென்த் லெவல் அப்படிங்கிறது நம்ம அட்டாமிக்ஸ்க்கு எனர்ஜிக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற லெவலில் இருக்கலாம். ஆனால் கடைசியில் வந்து ஸ்ட்ரென்த் லெவலில் வின் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய எனர்ஜியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பவர் லெவலை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி வந்து ஒரு பியூர் எனர்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஏலியன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து பவர் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அட்டாமிக்ஸ் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டு தான். இந்த அட்டாமிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூக்ளியர் எனர்ஜியாலே உருவான ஒரு என்டிட்டி லைக் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி அட்டாக் பண்ணாருன்னு வச்சுங்க, அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே நம்ம அட்டாமிக்ஸால் எனர்ஜியை டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் இங்கேயுமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்காது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் எனர்ஜி வச்சுமே சண்டை போடுற ஒரு கேரக்டராக வந்து எனர்ஜியை காமிச்சிருக்க மாட்டாங்க. எனர்ஜியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனர்ஜியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒருவேளை அட்டாமிக்ஸ் வந்து தன்னுடைய பவர்ஃபுல்லான எனர்ஜி யூஸ் பண்ணி எனிமையை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா பவரையும் யூஸ் பண்ணி எனர்ஜி அட்டாக் பண்ணுறாருன்னு வச்சுங்க, மேபி அது டேமேஜ் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனர்ஜியை நம்ம அட்டாமிக்ஸ் ஜெயிச்சிடுவார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதையே வந்து தன்னுடைய எனர்ஜி சோர்ஸாக வந்து எனர்ஜி மாற்றிக்கிட்டு அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டாருன்னு வச்சுங்க, அந்த இடத்துல எனர்ஜி இன்னுமே டேஞ்சரான ஒரு கேரக்டராக மாறிடுவார். ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ பவர் கொடுத்தாலுமே நம்ம எனர்ஜியால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதை கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அப்படி அப்சார்ப் பண்ணுறதுனால பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம எனர்ஜி வந்து நம்ம அட்டாமிக்ஸ் மாதிரியே பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறிடுவார். ஸோ அப்படி மாறும்போது பிரச்சனைங்கிறது நம்ம அட்டாமிக்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஃபைட்டில் வின்னர் அப்படிங்கிறது வந்து நம்ம எனர்ஜியாக தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆர்மருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அட்டாமிக்ஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா அட்வான்டேஜ் கிடைக்கலாம். ஆனால் ஆர்மர் விட்டு வெளில வர பவருங்கிறது நம்மளுடைய பென்னுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்னிவர்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்மர் விட்டு வெளில வந்து நம்ம எனர்ஜி ஃபைட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே நம்ம அட்டாமிக்ஸை இவரால் ஜெயிக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? பவர் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாமிக்ஸ் மாசாகவே இருந்தாலும் அந்த பவரை பார்த்தீங்கன்னா எனர்ஜி தனக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தார்னா அங்கே அவர் தான் ஜெயிப்பார். இதிலும் பிடிச்சி நான் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பார்த்தின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.